இங்கே மன்னராட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், குடும்பத்தின் கீழே கட்சியும் ஆட்சி இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு நல்லதில் தமிழ் மக்களுக்கு நல்லது, இதை விரட்டி அடிக்க வேண்டிய இன்னும் சிந்தனை உடையவர்கள் கூட்டணியில் இணையலாம்னு எடப்பாடியார் அறிவிப்பு கொடுத்தோன்னே காமன் மினிமம் ப்ரோக்ராம் அதான். அதில் எல்லோரும் வந்தாச்சு, யாருமே இங்கே கண்டிஷன் வைக்கல. இந்த கண்டிஷனை நீங்கள் பூர்த்தி செஞ்சால் தான் நான் கூட்டணியில் வைப்பேன், ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா தான் நான் வருவேன், இல்லை 10 சீட்டு கொடுத்தா தான் வருவேன், 15 சீட்டு கொடுத்தா தான். கட்டாயத்தின் அடிப்படையில் வேறு வழியெல்லாம் வேலை செஞ்சாங்க. அதனால தான் ஒரு டீ சப்ளையராக இங்கே ஒருத்தர் போனோட அவர் கூட ஒரு சீட்டு கொடுப்பாங்க, வாட்டர் கேன் போட ஒருத்தர் போனோட அவருக்கு ஒரு சீட்டை கொடுப்பாங்க. அது இன்றைக்கி அவங்களோட கட்டாயம் நிர்பந்தம், வேறு வழி இல்லாமல் இருக்காங்க. இங்கே அப்படி கிடையாது. 3 ரேலி முடிச்சாச்சு, நாங்கள் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 3 ரேலி முடிச்சாச்சு. எடப்பாடி 195 தொகுதியை முடிச்சார், சுற்றுப்பயணத்தை முடிச்சா. இப்போ யார் தேர்தலில் முன்னாடி இருக்கா, யார் களத்தில் முன்னாடி இருக்கா மக்களுக்கே தெரியுது. இவங்களோட பொய் பரப்புரை எப்படி ஓடிட்டே இருக்கும் பாருங்களேன். பாஜக வந்து விட்டுற மாட்டாங்க, அப்படி விட்டுற மாட்டாங்க. இதே தான் சவால் சொன்னீங்க 2024 தனியாக நின்று தேர்தலை சந்திச்சு காமிச்சோம்ல. அப்போ கூட என்ன சொன்னீங்க, இல்லை திரைமறைவு கூட்டணி, கள்ள கூட்டணி. உண்மையை சந்திக்கிறதுக்கு திமுக யார்ட்டையுமே முதுகெலும் கிடையாது, உண்மையை பேசுகிற முதுகெலுமும் கிடையாது.